Hey guys, welcome back to the channel. நீங்கள் பார்த்துங்க ஸ்மைல் ஸ்டுடியோஸ். ஸோ இன்றைக்கான வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம்னா Redmi Note 10 Pro. Redmi Note 8 Pro 26K, Redmi Note 9 Pro 16K, Redmi Note 10 Pro. வீடியோவில் பொறுத்த முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் பெல் ஐக்கான் தட்டி விட்டீங்கன்னா நாங்கள் பரல வரைக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் வந்துடும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ரெட்மி நோட்டுன்ற இந்த பேரில் என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, எந்த மாதிரி ஃபோன் விட்டாலும் ஓடிடுது. ஆனால் நான் போட்டது ரெட்மி நோட் 10 ப்ரோ. இதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபோனோட ரிவ்யூ போடுறோம். இதுவே இப்போது அன்பாக்சிங். இந்த ஃபோனோட ஃபிசிக்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனோட வெயிட் 192 கிராம்ஸ். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கார்னிங் ஸ்பைக் கொடுத்துருக்காங்க அண்ட் சைடு எட்ஜஸ் எல்லாமே கர்வ் பண்ணியிருக்காங்க. ஃபோன் கையில் பிடிக்கிறது நல்லாவே இருக்குது. அண்ட் பின்னாடி கிரேடியன்ட் ஃபினிஷ் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நான் பார்த்த வரைக்கும் பயங்கர அப்பீலிங்காக இருக்குது. ஸோ ரொம்ப டேர் டு லீப் டேர் டு ஸ்லீப்லாம் கொடுக்காம ஓரளவுக்கு சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருக்குது. இதை தவிர்த்து பின்னாடி ஒரு குவாட் கேமரா செட்டப் இருக்குது. ஆல்ரெடி கேமரா பம்ப் இவ்வளோ இருக்கும். இப்போ பம்ப் மேலே பம்ப் இருக்க மாதிரி கேமரா கிளாஸ் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட் லேயர் கிளாஸு, அதுக்கு மேலே கேமரா இருக்குது. ஸோ பம்பே எவ்வளோ பெருசு இருக்குது. நீங்கள் ஃபோனை கீழே வச்சிங்கன்னா பயங்கரமாக வாபிள் ஆகும். அண்ட் கீழே ரெட்மி லோகோ கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட் இருக்குது. ஸோ இங்கே 2 சிம் ப்ளஸ் எக்ஸ்பேண்டபிள் அப் டு 512 GB வரைக்கும் இங்கே சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஆல்சோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்பில்ட் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமல் இங்கே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. அண்ட் ஆல்சோ மேலே வால்யூம் ராக்கர்ஸ் கீ இருக்குது. இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்குது ஒரு 6.67 இன்ச்க்கான AMOLED டிஸ்பிளே. பட் இருந்தாலும் இங்கே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்கல, சைட் மவுண்ட் தான் கொடுத்துருக்காங்க. பை தி வே எது கொடுத்தாலும் ஓகே தான். சைட் மவுண்ட் நல்லா தான் இருக்குது ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட். இது ஒரு AMOLED பேனல். அது மட்டும் இல்லாமல் இங்கே HDR10 பிட்கான சப்போர்ட் வேறு இருக்குது. அண்ட் ஆல்சோ ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz, டச் சாம்பிளிங் 240 Hz, டிஸ்பிளே AMOLED HDR10 கண்டிப்பாக நல்லா தான் இருக்கணும். அதே மாதிரி நல்லா தான் இருக்குது. ஃபோன் மேலே 3.5mm ஜாக் இருக்குது. அண்ட் ஆல்சோ பக்கத்தில் ஸ்பீக்கர் இருக்குது. அண்ட் அது பக்கத்தில் அவங்களோட சொத்து ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது. அண்ட் பக்கத்தில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. அண்ட் கீழே வந்தீங்கன்னா ப்ரைமரி மைக், டைப் சி போர்ட் அண்ட் இன்னொரு ஸ்பீக்கர். ஏன்டா 2 ஸ்பீக்கர்னு கேட்டிங்கன்னா டுவல் ஸ்பீக்கர் இருக்குது. ரெட்மி பண்ண ஒரு நல்ல காரியம் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு டுவல் ஸ்பீக்கர் தந்ததுக்கு. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் மட்டும் இல்லை, இதோட விலை கம்மியாக இருக்க ரெட்மி நோட் 10லையும் டுவல் ஸ்பீக்கர் இருக்குது.
இங்கே டைப் சி போட்டால் 33 வாட்ஸ் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஆல்சோ 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் பிரிக்கு பாக்ஸில் கொடுக்குறாங்க. இது உள்ள இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 5020 mAh பேட்டரி பேக்கப் பற்றி லாங் டர்ம் யூசேஜில் தான் பேச முடியும். ஸோ ஓவரால் ஃபோனோட பில்ட் ஃபிசிக் பார்க்குற லுக் வைஸ் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா நல்லாவே இருக்குது. அது குறிப்பாக அந்த ஆம்லெட் பேனல் டாப் நாச். இந்த ஃபோனோட ப்ராசர் இங்கே ஸ்னாப்ட்ராகன் 732G கொடுத்துருக்காங்க. இது இன்னும் ஒரு 4G ப்ராசர் தான், 8 nm ப்ராசர். இது ஆக்டோவர் ப்ராசர். இது உள்ள இருக்க பிரைமரி கோர் 2.3 GHz பிரைமரி கோர் அண்ட் அடுத்து மீதி 6 கோர் 1.8 GHz சில்வர் கோர்ஸ், ஐ மீன் பவர் எஃபிஷியன்ட் கோர்ஸ். இது கரையை 470 RTX பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதோட GPU Adreno 618. ஆல்ரெடி இந்த காம்போ நம்ம பார்த்துருக்கோம். ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு ப்ராசர் தான். மிட் ரேஞ்சில் ஒரு நல்ல கேமிங் லெவலுக்கான ஒரு ப்ராசர். இப்போதைக்கு மிட் ரேஞ்சில் ஐ மீன் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்லேயே நல்ல கேமிங் லெவல் ப்ராசர்லாம் வந்துடுச்சு. ஒரு 2 வருஷம் முன்னாடி இந்த 700 சீரிஸ் ப்ராசர் நீங்கள் எடுக்கணும்னாலே 20,000 ரூபாய்க்கு மேலே வைக்கணும். இந்த ஃபோன் அந்த ரேட்டு கிடையாது. ஸோ பர்ஃபார்மன்ஸில் இப்போ வர ஃபோன்லாம் எதுவுமே நம்ம குறை சொல்கிற மாதிரியே இருக்காது. அண்ட் அடுத்த விஷயம் போனீங்கன்னா இதோட OS இங்கே MIUI 12 மேலே Android 11 மேலே MIUI 12 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கேமராஸ் ஸோ இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பிரைமரி கேமரா 64 MP சாம்சங்கோட GW3 ஒரு சென்சார் f1.9 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்து இருக்கிறது ஒரு 8 MP அல்ட்ரா வைட். இதோட ஃபீல்ட் ஆஃப் வியூ 118 டிகிரி. அண்ட் அடுத்து இருக்கிறது ஒரு 5 MP சூப்பர் மேக்ரோ. அண்ட் அடுத்து இருக்கிறது ஒரு 2 MP டெப்த் சென்சார். இந்த கேமராவோட ஃபோட்டோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா நார்மல் மோட்லேயும் நல்லா இருந்துச்சு, ப்ரோ மோட்லேயும் நல்லாவே இருந்துச்சு, மேக்ரோவில் கொஞ்சம் அடி வாங்குச்சு. அண்ட் ஆல்சோ அல்ட்ரா வைடில் சேச்சுரேஷன் மட்டும் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஷார்ப்னஸ்லாம் எந்த பஞ்சமும் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் இதுக்கு அடுத்து நீங்கள் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறதே வீடியோவில் தான். Before K 30 FPS வரைக்கும் எடுக்கலாம். 1080 60 FPS 720 120 240 960 சேம் அதே தான். ரெசல்யூஷன்லையும் எஃபிஎஸ்லையும் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்றதுக்காக சில ஃபீச்சர்ஸ்லாம் எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஸோ அங்கே தான் சேஞ்சஸே இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஃபோன்லேயே விளாக் பண்ணுற ஒருத்தராக இருந்தீங்கன்னா உங்களோட ரியாக்ஷனும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு ஆப்ஜெக்டிவோ இல்லை ஒரு சப்ஜெக்டிவோ காட்டணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டுத்தையும் சேம் டைம் ரெக்கார்ட் பண்ண முடியுன்றது ஒரு நல்ல ஃபீச்சர். இது ஆல்ரெடி ஃப்ளாக்ஷிப் ஃபோன்லாம் வந்திருக்கு. பட் இருந்தாலும் இந்த ப்ரைசிங் பண்ணி கொண்டு வர ஆரம்பிக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். மேபி இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு இந்த ஃபீச்சர்லாம் இல்லைனா குறை சொல்கிற அளவுக்கு இந்த ஃபீச்சர் ஆகிடும். அந்தளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். அண்ட் இதுக்கு அடுத்து இருக்கிறது இதோட ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர், விளாக் மோட். இந்த விளாக் மோட் பேசிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆல்ரெடி ஒரு 10 ப்ரீசெட் இருக்குது. ஸோ இந்த ப்ரீசெட்டில் நீங்கள் ஏதாவது செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் மட்டமாக ஒரு 4 கிளிப் எடுத்தால் கூட அதில் டிரான்சிஷன் எஃபெக்ட்லாம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி சவுண்டை பீட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு பயங்கரமான அவுட்புட்டாக அதுவே கொடுத்துருது. இந்த ஃபோனில் என்னோடய ஃபேவரட் ஃபீச்சர்னால் இந்த விளாக் மோடாக தான் இருக்கும். இந்த ஃபோன்னால் ஒரு 4 எடிட்டருக்கு வேலை இல்லாமல் போகுது, அது மட்டும் கன்ஃபார்ம். இதில் இருக்க ட்ரான்சிஷன்லாம் நீங்கள் நார்மலாக ஒரு கம்ப்யூட்டரில் போகணுன்னு நினச்சிங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் செத்து போய்டும். அந்த அளவுக்கு ஒரு ஒர்க் லோட்லாம் இந்த ஃபோன் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுது. அண்ட் இதுக்கடுத்து வந்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா. ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் நீங்கள் டைனாமிக் ரேஞ்சுன்றது பெருசாக எதிர்பார்க்க முடியல. இது ஒரு 16 மெகாபிக்சல் கேமரா ஃப்ரண்ட் பஞ்சோலில் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் ஸ்லோ மோஷன் கொடுத்துருக்குது, இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கொடுத்துருக்குது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஆல்சோ இந்த கேமராவில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், லென்ஸ் ஃப்ளேர் அதிகமாக வருது. லைட்டு நீங்கள் அதிகமாக வருதுனால லென்ஸ் ஃப்ளேர் இங்கே அதிகமாக வருது மற்ற எந்த ஃபோனோட கம்பேர் பண்ணும்போதும். ஸோ கேமராஸ் பற்றி பார்க்கணும்னா அவள் தான் ஓவரால் அவுட்புட்டில் ஒரு பெரிய ஜென்ரேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் நான் பார்த்த மாதிரி தெரியல. பட் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு நிறைய விஷயத்தில் வந்துருக்காங்க சாஃப்ட்வேர் வைஸ். ஸோ இதெல்லாம் தான் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டாக ஜென்ரேஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன் இந்த ஃபோனில். அண்ட் இந்த ஃபோனோட கலர், ஸ்பேஸ், ப்ரைஸ். இந்த ஃபோனோட கலர்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கலர் இருக்குது. டார்க் நைட், கிளேஷியர் ப்ளூ, விண்டேஜ் ப்ரான்ஸ். ஸோ ரேம் அண்ட் ரோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்டிங்கே 664 தான் ஸ்டார்டிங்கு. அண்ட் அதுக்கடுத்து இருக்குது ஒரு 6128 அண்ட் அடுத்து இருக்குது 8128. ஸோ 664 ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 16,000.
6 128 ப்ரைஸ் 17,000. 6 8 128 ப்ரைஸ் 19,000. ஸோ நம்மகிட்ட இருக்குது கிளேஷியர் ப்ளூ வேரியண்ட் 6 128 ஜிபிக்கான வேரியண்ட். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஒர்த்து. நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபோன். இப்போதைக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் எந்த விதமான பிரச்சனை நாங்கள் பார்க்கல, எல்லாமே நல்லா தான் இருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த ஃபோனை நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த ஃபோனை ரிவ்யூ பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கூட யாருக்குமே அனுப்பலை. காரணம் இதோட ப்ரோ வேரியண்ட் இருக்குது, ப்ரோ மேக்ஸ் வேரியண்ட் இருக்குது. ஸோ அந்த ப்ரோ மேக்ஸ் வேரியண்ட் தான் மேக்ஸிமம் ரெட்மிலேருந்து செல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதோட ரிவ்யூவில் மட்டும்தான் அமைச்சிருக்காங்க. இதோட அவங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் அதில் கொஞ்சம் அதிகம். இந்த ஃபோனுக்கும் அந்த ஃபோனுக்கும் வெறும் கேமரா மட்டும்தான் வித்தியாசம். பட் இதுக்கும் அதுக்கும் ஒரு 3000 ரூபா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது 64 மெகாபிக்சல், அது 108 மெகாபிக்சல். டே டு டே லைஃப்பில் நீங்கள் கண்டிப்பாக அதை நோட்டீஸ் பண்ண போகிறதே கிடையாது. அந்த ஃபோனோட இந்த ஃபோன் தான் ஒர்த்துன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் இது ரிவ்யூ அனுப்பாதனால நிறைய பேர் கவர் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது. ஸோ இந்த ஃபோன் இப்போதைக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாவே இருக்குது. நான் ஏன் இப்போதைக்குன்றதை அழுத்தி சொல்கிறேன்னா, இப்போ வர ஃபோன் எல்லாமே ஒரு 6 மாதத்துல நிறையா பிரச்சனை வருது, நிறைய டிஃபெக்ட் வருது. எக்ஸாம்பிள் Redmi Note 9 Pro. நான் பார்த்த வரைக்கும் ஒரு 2-3 ஃபோனில் ஆப் அடிக்கடி கிராஷ் ஆகுது. அடிக்கடினா அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு ஆப் வச்சு கிராஷ் ஆகும். பேட்டரி பேக்கப் அதுவாக தானே ரீஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுவாக நிறைய பிரச்சனைலாம் இப்போ வர ஃபோனில் இருக்குது. ஸோ அதெல்லாம் லாங் டேர்ம் ரிவ்யூ தான் தெரியும். லாங் டேர்ம் ரிவ்யூன்னு ஒன்று போட்டோன்னா அந்த வீடியோ உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒரு விஷயம் வந்துடும். Tata, see you, bye bye, keep smiling, thanks for watching. கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, மறக்காம போய் ஃபாலோ பண்ணிட்டு நான் அப்புறம் போஸ்ட்ல இங்கே வந்துடும். Tata, see you, bye bye, keep smiling, thanks for watching. Unboxing. ஏன்னாச்சு ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஷேக் ஆயிடுச்சு. ஸ்க்ரீனில் அடிப்பாங்க. என்னடா இவன் இப்போதான் சொன்ன ஸ்க்ரீனில் அடிக்காத ஒன்றுங்க ஆக்சுவலி அவங்க ஸ்க்ரீனில் போட்ட சவுண்டே கேட்கல. அப்போ ஸ்க்ரீன் மொத்தமாக லாஸ்ட் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் ஒரு ஃபோன் ரெட்மி இது ஒரு ஆம்லெட் பேனல். இது ஒரு 2 வருஷம் முன்னாடி ஆப்பிள். ஏன் இது ஃபோன் இதுக்கு தேவையில்லை. பெரிய கேமரா வம்பா ஃபோன் செம்மையாக இருக்குப்பா. சீரியஸாக ஃபஸ்ட் டைம் நான் எடுத்தோடனே ஒரு கலர் எனக்கு பிடிச்சிக்கலாம். இந்த கலர் எனக்கு பிடிச்சி OnePlus நச்சுருக்கோம். இத்தனை ஃபோன் நான் பார்த்ததில்ல இந்த கலர் அந்த கிரீன் ஒரு மாதிரி ஃபோன் பத்திரம் ரொம்ப கையாட்டாது. இன்னும் ஃபஸ்ட் மந்த் இஎம்ஐ கட்டல மச்சா. ஃபஸ்ட் மந்த் இஎம்ஐ எவ்வளோ கட்டல. ஓகே ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா ஆச்சுல்ல. மறந்துட்டேன் ஃபோன் டப்பாவில் எப்படி இருக்குன்ட்டு ரிவ்யூ பண்ணுறதுக்கு. இந்த ப்ரைஸிங் மட்டும் ஃப்ரண்ட் கேமரா ஸ்லோ மோஷன் கொடுக்குது. இது ரொம்ப அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக ஓவர்லாப்லாம் ஆகாது. ஏன் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ன்றதை குறிப்பாக மென்ஷன் பண்ணி சொல்கிறோம்.